உங்க மாமியார் கிட்ட நீங்க விட்ட சவால்ல நம்ம ஜெயிச்சு காட்டணும்ல. எண்ணி 6 மாசத்துல அவங்க வீட்டை விட ஒரு செங்கல் மேலே எடுத்து வச்சு கட்டுவோம்னு சவால் விட்டா போதுமா? செய்யணும்ல. அதுக்கான முயற்சியில நாங்களும் சேர்ந்து இறங்குவோமேனு இறங்கிட்டோம். உங்களை மாதிரி பக்கவளமான ஆளுக்கு எனக்கு கூட இருந்தா நான் அன்னைக்கிளி மலைய கூட பேத்து எடுத்துருவேண்டி. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல அண்ணி, புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அதுக்காக தான். எனக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கோவமும் இல்லை. அப்புறம் என்ன புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? உண்மையிலேயே நீங்க கிரேட் அண்ணி. உங்களை மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பாரா, என்ன ஜில்லுன்னு ஜூஸ் வாங்கி கொடுக்கவும் இப்போ எனக்கு ஐஸ் வைக்கிறியா? இல்லண்ணி, நிறைய குடும்பத்துல நாத்தனார்கள்னால தான் நிறைய சண்டைகள் வருது. பல குடும்பங்கள் புரியுது. ஆனா எனக்கு கிடைச்ச நாத்தனார் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ணி, அதனால தான் சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ இன்னும் நல்லா தான் பேசுற. ஆனா இனிமே இவ்வளோ தூரம்லாம் நடந்து வரக்கூடாது, சரியா? சரிங்க நீ. சரி, அதான் வந்துட்டேன்ல, இப்போவாது கொஞ்சம் சிரிச்சது மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ. இல்லைன்னா உன் புருஷன் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து நின்று, ஏய் சாவி, எதுக்கு இப்போ என் பொண்டாட்டியை திட்டுன? அவளை என்ன சொன்ன? எதுக்காக இப்படி மூஞ்ச வச்சிருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணா பண்ணான்னு கத்துவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? நீங்க ரொம்ப தான் நீ உங்க தம்பியை கிண்டல் பண்றீங்க. பாரு, புருஷனை சொன்னோன்னு கோவம் வருதா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவி சாவி வந்துட்டியா? தேவிக்கு உங்க அக்கா வந்துட்டா, வாடா. என்னடி புள்ளைய கூட்டிட்டு வராம நீ மட்டும் தனியா வந்திருக்க? நான் தனியா வந்ததுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக்கே இருக்கு. உங்க பேத்திய அப்புறமே கூட்டிட்டு வரேன். ஐந்தரா, நீ என்னமா கூடவே வந்திருக்க? நீ எங்க போன? அம்மா, வீடு வரைக்கும் உங்க மருமக நடந்தே வந்து என்னை கையோட வீட்டுக்கு வந்தாலே வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கா. எப்பேற்பட்ட மருமக பாத்தீங்களா உங்களுக்கு? அக்கா வரலன்னு புலம்பிக்கிட்டே இருந்த, இந்த வந்துட்டாடா. ஏதாவது பேசு. நான் இப்ப கேட்டேன், நான் ஒன்னும் கேட்கலையே. யாரு? நீ ஒன்னும் கேட்கலையா? விடிய விடிய புலம்பி அவ தூக்கத்தை கெடுத்துட்ட, விடிஞ்சு புலம்பி ஏன் தூக்கத்தை கெடுத்துட்ட? இன்னமும் பேசாம இருந்தா அவ தூக்கத்தை கெடுக்காதடா. போய் பேசு போ. உங்க அக்கா கறிதான் வந்து நிக்கிறாள்ல. இங்க பாருடி, உனக்கு அவ்வளோ சீன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் உனக்காகலாம் ஃபீல் பண்ணல. நானும் ஒன்னும் உனக்காகலாம் வரல. அப்புறையே வந்தியா? நான் என் நாத்தனாரை பார்க்க வந்தேன். வயித்துல இருக்கிற என் மருமக பிள்ளைய பார்க்க வந்தேன். உன்னை யார் பார்க்க வந்தா? புள்ள மேலதான் உனக்கு அக்கறையே இல்லையே, அப்புறம் என்னவா? டேய், ஓ மேல அக்கறை இல்லைன்னு சொல்லி நான் ஒத்துப்பேன். ஆனா என் மருமக பிள்ளை மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்ன தொலைச்சிடுவேன் படவா. என் பிள்ளை மேல எனக்கு அக்கறை இல்லாம யாருக்கிட்ட அக்கறை இருக்கும்? அன்னைக்கு ஏதோ ஸ்கேனுக்கு வர முடியல, அதுக்காக ஓவரா பண்ணுவியா? நீ ஒரு நல்ல அத்தையா இருந்தா வந்திருக்கணும்ல. சரிடா, இன்னைக்கே வேணும்னா கூட்டிட்டு போகட்டா? உன் பொண்டாட்டிய உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி கூட்டிட்டு வரட்டா? தேவையில்ல, நாங்களே பார்த்துப்போம். டேய், ஒழுங்கா பேசுடா. உனக்காக தானே வந்திருக்கேன். ஏய், உன்னை யாரு வேகாத வெயில போ சொன்னா? என்கிட்ட சொல்லாம ஏன் போன நீ? உங்க புலம்பல் தாங்க முடியாம தான் போனேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ உங்க அக்கா வந்து உங்க நேர்ல நின்னது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையாக்கும்? ஏன், இவ என்ன பெரிய அப்பாட்டக்கறான்னு? இவ வந்து நிக்கிறதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்படுறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சீன் எல்லாம் கிடையவே கிடையாது. சீன் போறேனாடா நானு? சீனடா ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்கம்மா, சீன் கிடையாதுன்றா. அப்ப யாருக்குடா சீனு? யாருக்கு சீனு? அப்படியே காதை பிடிச்சு திருகுனேன்னு வச்சுக்கோயேன். ஏ வலிக்குதுடி, விர்ரி. நீ நல்ல தெரிய விடுங்க, நல்ல ரத்த வர அளவுக்கு கிள்ளி விடுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவாரு. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? வந்து காப்பாத்துடி. நல்லா வாங்குங்க. எல்லாரையும் டென்ஷன் பண்ணீங்கல்ல. அக்காங்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எது தத்து பேசுற. உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சுட்டேன்டா ராஸ்கல். ஏ விட்ரி, வலிக்குதுடி ப்ளீஸ் டி விர்ரி. சின்ன பையன் தானே? என்ன சின்ன பையனா? யாரு இந்த எரும மாடு? சின்ன பையனா? என்னை விட பெருசா வளர்ந்துருக்காமா. இனிமே நான் அண்ணன் கூப்பிடு, ஓகே? நீ நெட்ட குரங்க மாதிரி வளர்ந்துகிட்டே போனா நீ பெரிய இவனா? உன்ன பொடி குட்டச்சி. யாரு பார்த்துட்டா குட்டச்சிங்கிற? நில்லுடா நெட்ட குரங்கு. குட்டச்சி. தைரியம் இருந்தா நில்லுடா பார்க்கலாம். என் பிள்ளைங்கள இந்த மாதிரி ஒற்றுமையா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரா, என்னைக்கு என் பிள்ளைங்க கிட்ட இந்த ஒற்றுமை நிலைச்சிருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். கண்டிப்பா இருப்பாங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஐந்தாரா, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ அத்தை, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க?
இல்லை நயன்தாரா, எத்தனையோ குடும்பத்தில் மயனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வீட்டுக்கு வந்துட்டா பிறந்த மகளுகள்லாம் வீட்டு பக்கம் வரவே முடியாத அளவுக்கு எத்தனையோ குடும்பத்தில் நடந்துக்கிறாங்க. அவங்க எது செஞ்சாலும் பொல்லாப்பு, எது செஞ்சாலும் கெட்டதுன்னு அவங்க மேலே பழி போட்டு இந்த குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் பொண்ணுங்க இருக்காங்களே தவிர பிரிஞ்ச குடும்பத்தை சேர்க்கணும், அண்ணன் தங்கச்சின்னு நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும்னு ஒரு பொண்ணு நினச்சதில்லம்மா. நான் விட்ட கண்ணீருக்காக வயிற்று பிள்ளைக்காரி நீ நடந்தே போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கியே. இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு நயன்தாரா. அத்தை, ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணுக்கு அவளோட சுதந்திரமும் அவளோட சுகமும் மட்டும் முக்கியம் இல்ல அத்தை, அந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதியும் முக்கியம். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எந்த சூழ்நிலையிலையும் என்னாலே கெட்டு போறது மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அத்தை. நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷோண்டா, இந்த வீட்டோட மகாலட்சுமி. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்கல்ல மனுஷன், அப்போ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? எனக்கு என்னடி, இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டுனா. என் கவலையெல்லாம் என்னை பற்றி இல்லடி, மருமக மாடனை பற்றி தான். பாவம் புள்ள, கழுத்தில் கிடக்கிற தாலி செயினை கூட கழட்டி கொடுத்துட்டா. இதுக்கு மேலே அவளுக்கு வெறுத்து போக என்ன வேணும்னு சொல்லு. எந்த பொண்ணாவது இந்த காரியத்தை செய்வாளா? அந்த படவா ராஸ்கல் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலையடி. அதனால தான் நான் சுப்பிரமணிகிட்ட சொல்லிட்டேங்க, இதுக்கு மேலேயும் அந்த பயலை இந்த ஊருக்குள்ளேயும் வச்சிருக்க கூடாது, நம்ம வீட்லேயும் வச்சிருக்க கூடாது. கூட்டிகிட்டு வந்த அந்த சிறுக்கி மகளை விளக்கமாத்தாலேயே அடித்து ஊரை விட்டு விரட்டி அந்த பயலை நடுத்தருவில் நிற்க வச்சு சோத்துக்கு திண்டாட விடணும். அதுக்கு கோர்ட்டும் கேஸுந்தான் சரியாக வர்றேன். நம்ம பஞ்சாயத்து இனிமே எடுவிடாது ஏட்டவுசரு. அதுதான் கடைசி முடிவுனா வேற என்னடி செய்ய முடியும்? வீட்டுக்கு அடங்காதவனை வீதி தான் அடக்கும்னு சொல்லுவாங்க. இவன் வீதியவும் ஏறி மேய்ஞ்சிட்டேன். இன்னைக்கு எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நினச்சி தாண்டி எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. மறுபடியும் அதையெல்லாம் யோசிக்காதைய, எதா இருந்தாலும் பார்த்துக்கறலாம், தைரியமா இரு. நீ அதை நினச்சி மேற்கொண்டு உனக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? எங்களுக்குன்னு வேற யார் இருக்கா? அத்தை, மாடனு வாமக்கா, மாமாக்கு ரச சாதம் வச்சு கொஞ்சம் கொலைய சாப்பாடு வடித்து பருப்பு துவையல் கொண்டுட்டு வந்திருக்கேன். அதை டாக்டர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அத்தை, எடுத்து வச்சு தரட்டுமா? இப்போ தான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன், சென்று சாப்பிடட்டேன். சரிங்க அத்தை. மாறா வா, வந்து தாத்தாவை பாரு. மாறே வந்திருக்கானா? மாறா வா மாறா, வந்து தாத்தாவை பாரு போ. உன்னை பார்க்கணுன்னு தான் தாத்தா சொல்லிட்டே இருந்தாங்க. வா சாமி, வந்து உங்க ஐயனை பாரு, வாப்பா. தாத்தா, உனக்கு என்னாச்சு? ஏன் இங்க வந்து படுத்திருக்க? மாற, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்கேன். உனக்கு ஏன் உடம்பு சரியில்லை? உனக்கு என்னாச்சு? உங்க ஐயா உன்னை மாதிரி ஒழுங்கா சாப்பிடாம இருந்தாராம், அதான் முடியாம வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்காரு. இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? நீ ஹார்லிக்ஸ் குடிக்கலையா? இல்ல சாமி, இல்ல. ஏன் குடிக்கல? ஒழுங்கா பால் குடிச்சா உடம்பு சரியா போயிடும், கவலைப்படாத தாத்தா. சரியா? சரி. நீ பள்ளிக்கூடம் போகலையா? இல்லாத்த, தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னா, அதனால தான் இன்னைக்கு லீவ் போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தாத்தாவை பார்க்கணும்னு நான் லீவ் போட்டுட்டேன். பரீட்சை வரப்போகுது, இப்படி லீவ் போடலாமா? அப்பதானே தாத்தாவை பார்க்க முடியும். சரி சாமி. இங்க ஏன் இத்தனை பேர் நிக்கிறீங்க? சார், அத்தை மட்டும்தான் இருந்தாங்க, நானும் பையனும் இப்பதான் சார் வந்தோம். பேஷண்ட்டை சுத்தி இத்தனை பேர்லாம் நிக்க கூடாதுமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பேஷண்ட்டுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இப்பதான் ஆபரேஷன் பண்ண உடம்பு. இல்ல சார், பையன் பார்க்கணும்னு சொன்னான், அதனாலதான் சார். குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம இருக்கிறது பெட்டருமா, கொஞ்சம் சீக்கிரமா அழைச்சிட்டு போயிடுங்க. டாக்டர், நீங்க தான் எங்க தாத்தாவுக்கு ஊசி போட்டீங்களா? அம்மாடா கண்ணா, ஏன் உங்களுக்கும் ஊசி போடணுமா? ஐயா, எனக்கு காய்ச்சலே இல்ல. காய்ச்சல் இல்லையா? காய்ச்சல் இல்லைன்னா ஊசி போடக்கூடாதா? நான் டாக்டர், உனக்கு இன்ஜெக்ஷன் போடலாம். நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்ட? நான் எங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக லீவ் போட்டேன். ஓ, உங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக லீவ் போட்டியா? காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டீங்க? அம்மா தாத்தாக்கு ரச சாதம் வச்சாங்க, எனக்கு நூடுல்ஸ் வேணும் கேட்டா செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப நீ ஜங்க் ஃபுட் சாப்பிடுறியா? முதல்ல இங்க வா, உன் வயிறுல பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போடணும். எனக்கு ஊசிலாம் வேணாம். ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா வயிறுக்குள்ள பூச்சி வந்துடும். அப்புறம் உனக்கு தாத்தாக்கு மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் எடுக்கணும். இனிமே ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும். சரிங்க அங்கிள். வாட்ஸ் யுவர் நேம்? எம் மாறன். ஓ, மாறன், நைஸ் நேம். ஆமா, நீங்க பெரியவனானோன்னு என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆவேன் அங்கிள்.
ஓ, என்ன மாதிரி நீங்களும் பெரிய டாக்டர் ஆவீங்களா? நான் உங்களை விட பெரிய டாக்டர் ஆயிடுவேன். ஓ, வெரி குட் வெரி குட். என்னை விட பெரிய டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஊசி போட்ட எல்லாருக்கும் நான் திரும்ப ஊசி போட்டு விட்டுருவேன். பரவாயில்லையே, பையன் நல்ல பயங்கரமா பேசுறானே. சரியான வாலு சார், அதெல்லாம் நல்லா பேசுவான். சூப்பர் சூப்பர். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் நல்ல தெளிவா பேசுறாங்க, நல்ல மெச்சூர்டா இருக்காங்க. என்ன ஐயா, பேரனை பார்க்கவும் உடனே முகத்துல பயங்கர சந்தோஷமா? வயசான காலத்தில் வேற என்னங்கய்யா சந்தோஷம் இருக்க போகுது? பேர பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுறதை தவிர வேற மன நிம்மதி என்ன இருக்கு? இப்பேற்பட்ட பேரை உங்க கூட இருந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நெஞ்சு வலிங்கிறதே வராம இருந்திருக்கணும். சரி ஓகே, இனிமேலாவது உங்க பேரனுக்காக உடம்ப பாத்துக்கோங்க. கண்டிப்பாங்க ஐயா. ஓகே குப்புசாமி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். ஆ சரிங்க ஐயா. டாக்டர் மாறன், உங்க தாத்தாவை பாத்துக்கோங்க சரியா? ஓகே அங்கிள், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஸ்மார்ட் பாய். மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களாம்மா? கரெக்டா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோங்க சார். நாளைக்கு மார்னிங் நான் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். டாக்டர் சார், பாய். பாய் அங்கிள். நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன், இந்த பல்லு வலி என்னால தாங்க முடியலையே. என்னை பார்க்க ஒரு நாள் இல்லையே. அத்தே குடையுதே குடையுதே, அத்தாடி அத்தாடி அத்தாடி, குருதே குருதே. என்ன தகலவி கடந்து காவு காவுன்னு கத்திக்கிட்டே இருக்க? அடியே, பல்லு குடையிற கூட தாங்க முடியலடி. நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்னைய ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட யாரும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்களே. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுமா? பல்லு வலிக்கலாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவாங்க? பல்லு குடையிற கூட எனக்கு தானே தெரியும். அப்படியே போட்டு அருவி எடுக்குது, கடவா பல்லெல்லாம் உறிஞ்சி எடுக்குதே, என்னால தாங்க முடியலையே. ஆத்தே ஆத்தே, பல்லு வலி இம்புட்டு பாடுபடுத்துமா? எங்க அத்தை கிழவி ஆ காட்டு. ஆண்டி, நீ என்ன பல் டாக்டரா? அட பல் டாக்டரோ பல்லு இல்லாத டாக்டரோ, ஆ காட்டு. எந்த அளவுக்கு பூச்சி அரிச்சிருக்குன்னு பார்க்கணும்ல, அப்பதானே அதுக்கேற்ற மருந்து கொடுக்க முடியும். அந்த பக்கம் பாரு, கடவா பல்ல பாரு, கடவா பல்ல பாரு. ஆத்தி, இது பல்லா இல்ல பாலம் கிணறா? இப்படி அழுக்கு மண்டி போய் கிடக்கு. பாத்துட்டே நம்டி. பாத்துட்டேன். இது என்ன பாதாளம் இம்புட்டு கேவலமா கிடக்கு? என்னது இது, வெறும் பூச்சியா இருக்கு? பூச்சி பல்லு தாண்டி அரைச்சுக்கிட்டு உசுர வாங்குது, வலி தாங்க முடியல. மைசூர் பாக்கா வாங்கி திண்டா அப்புறம் பூச்சி அரிக்காம என்ன செய்யும்? ஆல்ரெடி சுகர் உடம்பு பூரா அரிச்சு போய் கிடக்கு. இதுல மைசூர் பாக்கு பால் கோவான்னு உள்ளைக்கு தெரியாம திங்கிறது. அப்புறம் இப்படித்தானே வரேன். இதுக்குத்தான் வந்து வாயை தோறன்னு பாத்தியாடி, போடி என்கிட்ட. இரு அத்த கிழவி, இதுக்கு என்கிட்டயே கைவசம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாக்குறேன். ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்னடி ட்ரீட்மெண்ட்? எதைனாலும் செய்வேன், இல்லைன்னா என்ன ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போங்களே, வலி தாங்க முடியல. இந்த பல்லு வலிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் 1000-2000 தண்டத்துக்கு செலவழிப்பாங்க. அட போ அத்த கிழவி, இதுக்கெல்லாமா காசு செலவு பண்ண முடியும்? ஏண்டி, ஒரு புருஷனை கொடுத்த மாமிய எனக்காக ஒரு 1000-500 செலவு விட மாட்டிய? பல்ல ஆஸ்பத்திரியில இந்த பல்ல புடுங்க எம்புட்ரி வந்துட போகுது. போய் பார்த்தாத்தான் தெரியும். கன்சல்டிங் ஃபீஸு, கண்ணு இல்லாத சென்சிட்டிவ் ஃபீஸுன்னு சும்மா போய் டாக்டர் கையை பிடிச்சி பார்த்து பல்ல காட்ட சொன்னாலே 500 ரூபா தகலவே. அதெல்லாம் உனக்கு தெரியாது. இரு, நான் ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், அது என்னன்னு பார்க்குறேன். என்னடி ட்ரீட்மெண்ட்டு? செத்த பொறு ரொம்ப வலிக்குதோ? ஆமாடி, தாங்க முடியல. என் புருஷன் வாங்கிட்டு வந்த சிலுக்கு சாக்லேட்டை திருடி திண்டியில, அப்புறம் இப்படி இருந்தா வலிக்கும், அப்படி இருந்தா வலிக்கும். செத்த பொறுமையாயிரும். எங்க போறா இவ? நான் பல்லு வலியில இங்க பதறி போய் கிடக்கேன், அவ என்ன பகுமானமா போறா? வெயிட் பண்ணு வர்றேன். அம்மா, வாடா நெட்டப்பா. என்னம்மா நெடுவாளி எங்க வேகமா கிளம்புற? எங்க போற? பல்லு வலி தாங்க முடியலடா நெட்டப்பா, அதான் வைத்தியம் பக்கம் கூட்டிட்டு போடின்னு சொன்னேன். என்கிட்டயே வைத்தியம் இருக்குன்னு கிளம்பி விருட்டுன்னு போனா எங்க போனான்னு தெரியல. அவளே ஒரு கூறு கட்டவ, அவகிட்ட போய் வைத்தியம் கேட்டிருக்கீல? வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, பேசாம இங்கிட்ட தள்ளுங்க. என்னடி பண்ண போற? எதுக்கு சாந்த சட்டி? அதெல்லாம் எனக்கு தெரியும் மனுஷா, நீங்க இங்கிட்ட தள்ளுங்க. என்னடி செய்யற? அத்தை கிழவிக்கு பல்லு வலிக்குதுல? ஆமா, தள்ளுங்க மனுஷாங்கிட்டு. பாவம், எங்க அத்தை கிழவி ஒரு முள்ளு குத்துனாத்து கூட தாங்காது, பல்லு வலிக்குதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. தள்ளுங்க அங்கிட்டே, ட்ரீட்மெண்ட் பண்ணானு. என்னடி பண்ண போற? அத்தை கிழவி காட்டுங்க. எதுக்கு முட்டி? எதுக்கு சாந்து சட்டி? காட்டு அத்தை கிழவி, உனக்கு வலி சரியாகணுமா ஆகக்கூடாதா? ஆகணுந்தேன், அதுக்கு டாக்டர் போகணும். எதுக்கு இது சாந்து சட்டி தூக்கிட்டு வந்திருக்க? 5 பைசா செலவு இல்லாம நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். காட்டு அத்தை கிழவி. டேங்கப்பா, எவ்வளவு பெரிய வாயி. என்ன தகலவி, பேசக்கூடாது, கம்மன் கடை. அடி லூசு, என்னடி பண்ணி வச்ச எங்க அம்மாவை? பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அத்தை கிழவிக்கு பல்லு பூரா உடஞ்சு பூச்சி பல்லா கிடந்துச்சா, அதான் நல்லா சாந்த குலைச்சு எடுத்து பூசி விட்டுருக்கேன்.
அடி பாவி பைத்தியமாடி நீ பல்லுக்குள்ள போய் சாந்து வச்சு பூசுற. ஏன் மனுஷா இப்ப பதறிய? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டுறாங்க, அதுல சின்ன சின்ன கிராக் விழுந்தா என்ன பண்ணுவான்? என்னடி பண்ணுவான்? இது கூட தெரியாதா? நல்லா சாந்த இந்த மாதிரி குலைச்சு அந்த கிராக் இருக்கிற இடத்துல பூசி விட்டோம்னா அந்த ஓட்ட உடசை எல்லாம் அடைஞ்சுக்கிறோம். அதே வேலையத்தை இப்போ அத்தைக்கிழவிக்கும் பார்த்துருக்கேன். அத்தைக்கிழவிக்கு இருக்கிற ஓட்ட உடசை பூரா இனி அடைஞ்சிரும். அத்தைக்கிழவி பல்லும் சரியா போயிடும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன கிழவி பேச முடியலையா? ஒரு வாரத்துக்கு பேசாம இருங்க, அப்பதான் சரியா போகும். சரியா? என் ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. பைத்தியக்காரி போடி இங்கிட்டு. கொலை கேஸ்ல உள்ள போய் தொலைஞ்சிடாத. அம்மா அம்மா அம்மா. நம்ம நல்லது தானே செஞ்சோம், எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பதறாரு? ஒருவேளை ஒழுங்கா பூசலையோ? ஹலோ. சார் நாளைக்கு கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிடுவேன் சார். ஷியோர் சார். ஓகே சார். நூடுல்ஸ் மண்டே. வா ஜீவா, என்னடா கையில? காஃபி. லூசு, வேணும்னா நான் போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மேடம் காஃபி உங்களுக்கு தான், இந்தாங்க குடிங்க. எனக்கா? பாரு என்ன அதிசயமா இருக்கு. என்கிட்ட காஃபி கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன், இன்னைக்கு எனக்கே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா தான். ஏன் ஒய்ஃப் தான் லைஃப் லாங் காஃபி போட்டு கொடுக்கணுமா? ஹஸ்பண்ட் எல்லாம் காஃபி போட்டு கொடுக்க கூடாதா என்ன? தாராளமா கொடுக்கலாம். அதுலயும் நீ எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்க. சரி வா, வந்து உட்காந்து குடி. சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஓகேவா இருக்கு. பரவாயில்ல, போதும். அடிங்க, சூப்பரா போட்டிருக்கேன்டி. சூப்பர்லாம் சொல்ல முடியாது, சுமாரா போட்டிருக்க. சரி குடி. இந்தா நீ கொஞ்சம் குடி. பரவாயில்லடி, இருக்கட்டும். குடிடா. விட மாட்டியே. அப்புறம் போட்டு எடுத்துட்டு வரவன் 2 கப்பா எடுத்துட்டு வரணும். 1 கப்பு கொண்டுட்டு வந்தா எதுக்காக உட்கார்ந்திருக்கேன்னு தெரியாதா என்ன? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. அல்பம் குடி. அட என்ன மனம், என்ன சுவை. நான் போட்ட காஃபிக்கு நானே அடிமையப்பா. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருந்தது. அப்ப ஏண்டி நல்லா இல்லைன்னு சொன்ன? சும்மா கொழுப்பு லைட்டா. ஆமா சொல்லு, என்ன திடீர்னு அதிசயமா பாசமலை பொழியுது? அது ஒன்னும் இல்லடி, யதார்த்தமா தான் போட்டுட்டு வந்தேன். சொல்லுடா, நீ இப்படிலாம் பண்ற ஆள் கிடையாதே. இந்த காஃபிக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன, கூறுங்கள். அது ஒன்றும் இல்லடி, நீ இந்த கொஞ்ச நாள் போய் கயல் வீட்டில் இருந்தல, அப்போ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமானா எப்படி? கஷ்டமானா தனியாக இருக்குமேனு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. மிஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்காக தான். ஓ, அப்பப்ப இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போனாதான் சார் ஃபீல் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா கணத்து தவளை தானேன்னு கண்டுக்க மாட்டீங்க, அப்படிதானே? லூஸு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு தெரியல, இந்த டைம் கொஞ்சம் ஓவராக மிஸ் பண்ண மாதிரி. ஏன் அப்படி? தெரியலடி, இவ்வளோ தூரம் லவ் பண்ணி போராடி கல்யாணம் பண்ணியிருக்கேன். பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கும் போது இந்த அளவுக்கு கூட ஃபீல் பண்ணலைன்னா எப்படி? இந்த அளவுக்கு கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னா நான் எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முடியும், நல்ல ஒரு லவராக இருக்க முடியும்? ஆமால்ல. சரி ஓகே, இனிமே இந்த ஜீவாவை விட்டு இந்த அம்சா அப்பப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி போகணும் போல் இருக்கு. அப்பதான் உள்ள காதல் எல்லாம் வெளியில வரும் இல்ல? அட்டி வாங்குவ. ஏன்? விளையாட்டுக்கு கூட என்னை விட்டு தள்ளி போகணும்னு சொல்லாதடி, என்னால் அதை தாங்கிக்க முடியாது. நான் தள்ளி போனா தானடா உனக்குள்ள இருக்கிற அந்த நவரசங்கள் வெளியில வருது. அதுக்காகவாது நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போதுமே உள்ளே இருக்கும். நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில்ல. ம் ஏன் சிரிக்கிற? சும்மாவா? சிரிக்கிறதுக்கு கூட பெண்களுக்கு உரிமை இல்லையா? அடிப்பாவி, உடனே பெண்ணியம் பேச ஆரம்பிச்சிடாத. இந்தா காஃபி குடி. குடிச்சிட்டு தான். ஜூஸா இருந்தா 2 ஸ்ட்ரா போட்டு கொண்டுட்டு வந்திருப்பேன். காஃபிங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. இதை வச்சு எப்படி ரொமான்டிக் கிரியேட் பண்றது? அதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராது. கொடு, நானே குடிச்சுக்கிறேன். என்ன வராதா? ஆமா வராது. ஏய், அதெல்லாம் வராமலாடி காஃபி போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ரொமான்ஸ் வராதுன்ற. ஆமா அப்படியே வந்துட்டாலும் குடு. நான் நடந்தா கண்ணு ஓ முகமே பேசுதடா, அட தொலைவில இருந்தாதானே பெரும் காதல் கூடுதடா, தூரமே தூரமாய் போகும் நேரம். வயசு ஆக ஆக
புத்தி மலங்குனது மாதிரி மலங்குது. எதை எங்கனக்குள்ள வச்சோம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. உளுந்துக்கு பதிலாக கடுகு போடுறதும் கடுகுக்கு பதிலாக உளுந்து போடுறதுமா ஒவ்வொன்றா வீணாக்கிடுவேன் போல் இருக்கே. இந்த கண்ணு வேற தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா யாருக்குத்தான் பார்க்கறது. கடைசி காலத்தில் விதி வந்து செத்துட்டாலும் தேவலை. இதுகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சமாளிக்க முடியலடா இறைவா. என்ன பாட்டு எடுக்கிறாங்க? இப்போ எடுக்கிற பாட்டுகள்லாம் ஏதாவது புரியுதா? டங்கடி டொங்கடின்னு குதிக்கத்தான் செய்கிறாங்களே தவிர ஒரு பாட்டு புரிய மாட்டேங்குதே. அந்த காலத்தில் எம்சிஆர் பாட்டெல்லாம் ஓடுனா அப்படி இருக்கும். படுத்து கிடக்கிறவங்க கூட எந்திரிச்சு ஆடலான்னு தோணும். இப்போவும் தான் பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. டங்கடி டங்கடின்னு குதிக்கத்தான் செய்கிறாளுகளே தவிர பாட்டு ஒன்றும் கருத்தா இருக்கா? பிரிச்சுக்குள்ளே கருவேப்பிலையும் இல்லையா? இப்போ எண்ணத்தை போட்டு தாளிக்கிறது. கடுகு இல்லாமல் கருந்தாளிப்பு, வெந்தயம் இல்லாமல் வெறுந்தாளிப்புன்னு தாளிக்க வேண்டியதே. ஐயோ, எண்ணத்தையும் வாங்கியும் வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் போய் நடந்து வாங்கவும் முடியுதில்ல. சும்மா எண்ணத்தையோ தாளிச்சு விட்றேன். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. நான் என்ன செய்ய? வாங்கி வச்சா தானே வயசான காலத்தில் செய்ய முடியும். எனக்கு என்ன வயசாக திரும்புது டங்கு டங்குன்னு ஓடி போய் வாங்குறதுக்கு? ஆத்தி, நான் என்ன செய்வேன்? மருதாயே, என்னடி சத்தம்? மருதாயே, அத்தே, கையில என்ன தெரிச்சு புடிச்சே. ஆத்தாடி, ஆத்தா, மருதாயே, ஆத்தாடியோ. என்னடி ஆச்சு? சட்டியில தண்ணி இருந்திருக்கும் போல, அதோட தாளிக்கிறோம்னு கடுகு தூக்கி போட்டேன். சலுப்புன்னு என்ன கையில தெரிச்சு புடிச்சு. என்ன மருதாயி இப்படி பண்ற? பார்த்து வேலை வைக்கிறது இல்லையா? பார்த்து தாங்க வச்சேன். சட்டியில தண்ணி இருந்திருக்கு தெரியல. சட்டியில தண்ணியோட சேர்த்து எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு தாளிக்கவும் படக்குன்னு தெரிச்சிருச்சாட்டிருக்கு. ஆத்தா, நல்லா கையில பட்டுருச்சுதா. யோ, இனி வெயில் காலத்துக்கு அதுக்கு எரிய உள்ளடி செய்யேன். சரி வா, ஏதாவது பேஸ்ட் கிஸ்ட தடவுவான். வேணாம், நீங்க போங்க. இந்த வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். எடி வா, அப்புறம் எதையாவது தடவுவான். எதுவும் வைக்காம இருந்தா பொக்குளிச்சு போயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லேசாத்தேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அடி வாடிங்கிறேன், வாடி. ஒன்றும் இல்லைங்க, லேசாத்தையும் தெரிச்சிச்சு. அது படக்குன்னு சூட்டோட வந்து விழுகவும் சுருக்குன்றுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. லேசாக கையை நினச்சிக்கிட்டு நான் வேலையை பார்த்துருவேன். ஏன்டி இப்படி பண்ற? சித்த வந்து காத்தாட உட்காரவாத செய்வா. இல்லைங்க, தம்பி வந்துருவியான், சாப்பாடு ரெடி பண்ணனு. இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால ஒண்ணும் இல்லடி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைக்க முடியலன்னா கடையில வாங்கி திங்கிட்டு. அதனால ஒண்ணும் இல்ல. நீ அடுப்பு அமர்த்தி போட்டுட்டு வா. பேசாம பேன் காத்துல உட்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டீரு. லேசாத்தேன்னு சொல்றேனே, கேட்குறியா? இருங்க வாரேன். ஏதோ இந்த வீட்டில் கரண்ட் பில்லு என்னால தான் கூடுதுங்கிறது மாதிரி புருஷனை பொண்டாட்டி நேற்று தையா தக்கன்னு குதிச்சாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு வந்து அடுத்த நாளே இப்படி ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எங்கே போயிட்டாங்களா? இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க ஒழுங்கா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டுல போயிருக்கணும். வரட்டும் இன்னைக்கு. அத்தை, மாமா, போ, அப்படி போய் பேன் காத்துல உட்காரு. ஏன் அத்தை, நேற்று மட்டும் என்ன கரண்ட் பில்லு 8500 வந்திருக்கு. நீ தான் எல்லா ரூம்லயும் ஏசியை போட்டு விட்டுட்டு உட்காந்துருக்க, பகுமானம் பண்றேன்னு என்ன அந்த கேள்வி கேட்டாருல்ல மாமா. இன்னைக்கு ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, டிவி ஓடுது, எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு 2 பேரும் எங்கே போனீங்க? எல்லாம் உங்களுக்கு பண்ணைய பண்ணத்தேன், வேற எதுக்கு போவா? பொழுதா உள்ளதனைக்கு அந்த அடுப்படியில போட்டு அவளை வயசான காலத்துல கொலையா கொண்டு இந்த கையில என்ன தெரிச்சு போச்சுன்னு உட்கார்ந்துருக்கா. ஓஹோ, அடுத்து சமயக்காரவங்க வைக்கலான்னு சிம்பாலிக்கா சொல்றீங்களோ? எம்மா, நாங்க ஒன்னும் சொல்லல, பேசாம இருத்தா. கையில என்ன தெரிச்சு போச்சு, அந்த கடுப்புல அவர் பேசுறாரு. நீ விடு. எங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நீங்க பொழுதோட அடுப்படியில இருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே எங்களால சமைக்க முடியாது, சமையலுக்கு ஒரு வேலைக்காரி வைங்க, இல்லைன்னா நீயே சமைச்சுக்கொண்டு தானே சொல்றாரு. சமயக்காரி எல்லாம் நான் ஒன்றும் வைக்க சொல்லல. வயசான காலத்துல அவளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தானேன்னு தான் சொல்றேன். ஒரு வேளை சாப்பாடு அவ செஞ்சாலும் ஒரு வேளை சாப்பாடு நீங்க செய்யலாம்ல. எல்லா வேலையும் அவ தான் கிடந்துக்கிட்டு மாரடிக்கணுமா? வயசான காலத்துல அவளால முடியுதா? நான் வேலைக்கும் போய்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்க சொல்றீங்களா? அப்ப ஆபீஸ் வேலையை யார் பாக்குறது? நீங்க வந்து பாக்குறீங்களா? ஆமா, பெரிய ஆபீஸ். அதுல அப்படியே கோடி கணக்குல வந்து தள்ளுது. பொண்டாட்டியும் புருஷனும் கிளம்பி போறதுக்கு மட்டும் அசர மாட்டாங்க. என்ன மாமா நக்கலா பேசுறீங்க? நாங்க என்ன டெய்லி ஆபீஸ்ல போய் உட்காந்து பெஞ்ச் தேய்ச்சிட்டு வரோமா? வேற என்ன செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றிய? பொழுதா உழுதனைக்கு வேலைக்கு போறேன் சோறும் போறோம்னு கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதா செய்றீங்க. மற்றபடி அதுல வருமானம் வந்துச்சு, அதுக்கு கட்டணும் இதுக்கு கட்டணும்னு இதுவரை எந்த கடனையும் அடைச்ச பாடு இல்லையே. லோன்காரனும் கடன்காரனும் வந்து வாசல்ல நிக்க, அதுதான் குறையா இருக்கு. நீங்க வச்சிருக்கிறது ஃபுல்லா இறுக்கி உங்க மகளுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க காலம் ஃபுல்லா கடன்காரங்களா தான் தெரியணும். சௌமியா, வார்த்தையை பார்த்து பேசு. நாங்க என்ன அன்னைக்கிளிக்கு இப்ப சேர்த்து வச்சு கொடுத்துட்டோம்? என்ன இப்ப கொடுக்கல? அதான் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதுல இருக்கிற வட்டி பணம் மாசம் மாசம் கொண்டு போய் அன்னைக்கிளிக்கு தானே கொடுத்துட்டு வரீங்க. அவளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நீ பாத்தியா? ஆமா, இதை பார்த்து கையும் களவுமா வேற பிடிச்சி போட்டோ எடுக்கணுமாக்கும்.
தெரிஞ்சது மாதிரி பேசாத சௌமியா. உன் குடும்பத்து பிரச்சனையை உன்னோட நிப்பாட்டிக்க. இதுல எங்க இருந்து வந்த அன்னைக்கிளி? அவளை எதுக்கு இழுக்கிற? இவ்வளோ நேரம் கை வலிக்குது என்ன கொட்டிருச்சுன்னு பகுமானமா நின்னீங்க. இப்போ அன்னைக்கிளியை பத்தி பேசணும்னு மட்டும் எங்க இருந்து வந்து பொத்துக்கிட்டு வீரம்? அடேங்கப்பா, மகளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே. சம்பந்தம் இல்லாம அந்த பிள்ளைய எதுக்கு இழுக்கிற? உன் பல்லுல வச்சு பறத்துற. அது வாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கு. உன் வாயில விழுக வைக்காத. தயவு செஞ்சு அந்த பிள்ளைய பத்தி பேசாதம்மா. ஏன் பேசக்கூடாது? எண்ணத்துல குறைச்சலா இருக்கா அவ பேசக்கூடாது? நானும் என் புருஷனை தான் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த வீட்ல இருந்து நல்ல எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் அவ நல்ல சுகவாசியா சொகுசா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. எண்ணத்துல குறைச்சலா இருக்கா? அப்ப அவ கெட்டு போகணும் வீணா போகணும்னு சொல்றியா? ஆத்தாப்பு வீட்ல இருந்து அள்ளி அள்ளி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா அவ ஏன் வீணா போறா? அவ நல்லாதான் இருப்பா. அள்ளி கொடுக்கற இந்த வீடு தான் நாசமா போகும். சௌமியா